இப்போது கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும்ல. அதுக்கு தேவன் தருகிற தீர்வு என்ன, அதை குறித்து நம்ம இன்றைக்கி பேசி நம்ம முடிக்க போகிறோம். ஒரு ஓமையை மையமாக வைத்து நம்ம சிந்திக்க போகிறோம். ஓமையை மையமாக வைத்து சிந்திக்க போகிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் 8க்கும் மேற்பட்ட ஓமைகளை சொல்லியிருக்கிறார். நம்ம அதிலேருந்து சிந்தித்தோம். அதிலே இருக்கிறதுலேயே பெரிய ஓமை இதுதான். 8க்கும் மேற்பட்ட ஓமைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் சீஷர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஓமைக்கு தான் அர்த்தம் கேட்குறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஓமைக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அர்த்தம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவரை தனியாக கூப்பிட்டு போய், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு ஓமானத்தை எங்களுக்கு சொன்னீங்களே, எங்களுக்கு அதுக்கு அர்த்தம் வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த ஓமானத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரு, அர்த்தத்தை சொல்லுகிறார். இப்போது இந்த ஓமானம் சொல்லப்படுவதின் நோக்கம் என்னென்னா, அந்த ஓமானத்திலிருந்து ஒரே ஒரு பொருள் தான் வரும். அந்த ஓமானத்திலிருந்து ஒரே ஒரு பொருள் தான் வரும். ரைட்? இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாழ்கிற நாட்களில் அவர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்களுக்கு புரியும்படி விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட ஓமானங்களையே அவர் என்ன பண்ணார், ஆன்மீக சத்தியங்களை ஜனங்களுக்கு விளக்கு காண்பிப்பதற்காக என்ன பண்ணார், பயன்படுத்தினார். விவசாயத்தோடு தொடர்புடையது. அப்போ இந்த ஓமானத்தினுடைய பின்னணியம், பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது நான் கவனம் செலுத்த வேண்டிய இடம் வரும் பொழுது அதை சொல்கிறேன், நீங்கள் அதில் பர்டிகுலராக கவனம் செலுத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல விதைகளை என்ன பண்ணுறான், இந்த பூமியிலே விதைக்கிறான். இடமோ நல்ல மனிதன் தான், நல்ல விதை தான், நல்ல நிலம்தான். விளைக்கும் போது அந்த பயிர் ஒரு குறிப்பிட்ட அளவு வளருது, கோதுமை ஒரு குறிப்பிட்ட அளவு வளருது. வளரும் பொழுது அதோடு களைகளும் வளருது. அதோடு என்ன பண்ணுதுங்க, களைகளும் வளருகிறது. இதை கண்டு அப்போது அந்த விவசாயிகள் ஆச்சரியப்படுறாங்க, அந்த வேலைக்காரர்கள் ஆச்சரியப்படுறாங்க. எஜமான்கிட்ட போய், எஜமானே நம்ம நல்ல கோதுமை மணிகளை தான் நாம் விதைத்தோம், நல்ல எண்ணத்தோடு விதைத்தோம், நல்ல நிலத்தில் விதைத்தோம், களைகள் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்லுகிறார், களைகளை சத்துருவானவன் என்ன பண்ணான், விதைத்தான். சத்துருவானவன் விதைத்தான். அது தப்பு கிடையாது, சத்துருவானவன் விதைத்தான். அந்த இடம், அந்த நேரம், சத்துரு விதைக்கின்ற நேரம் அப்படின்னு எதை சொன்னார் அப்படின்னா, நாம் நித்திரை பண்ணுகையில், நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது சத்துரு என்ன பண்ணான், அதை விதைத்தான் அப்படி சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் அந்த களைகள்லாம் பிடிங்கிடுறோம், இந்த களைகளெல்லாம் உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த பிரச்சனையை தீர்ப்புவதற்காக உடனே என்ன பண்ணுவோம், செயல்படுவோம் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது அந்த ஓமானத்தினுடைய எஜமானர் சொல்லுகிறார், இல்லை கோதுமையோடு சேர்ந்து களைகளை என்ன பண்ணட்டும், வளரட்டும், அதை கண்டுக்காத, அதை அப்படியே விடு. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் கோதுமையை அறுவடை பண்ணுவோம். இந்த நான் சொல்கிற மாதிரி வராது. நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். கோதுமையை அறுவடை பண்ணிவிட்டு களைகளை என்ன பண்ணுவோம், சுட்டெரிப்போம். அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு களைகளை சுட்டெரிச்சிட்டு அதுக்கப்புறம் களைகளை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கோதுமை டீல் பண்ணுவோம். அதனால் அதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறார். இதுதான் ஓமானம். சரிதானா? இப்போ இந்த ஓமானத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதும் அவரே விளக்கிட்டார். அதனால் என்ன கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போது பெந்தேகோஸ்தே சபைகள் சொல்லுகிற இந்த ஓமானத்தின் பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்கினால் என்ன பண்ணுவான், எதிரி என்ன பண்ணுவான், விதைப்பான். தூங்காமல் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, பிரச்சனைகள் வராது. நீங்கள் தூங்காமல் ஜெபிக்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் தூங்குறதுனால தான் உங்களுக்கு என்னது, பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை விதைச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஓமானத்தின் பொருள் அது அல்ல. இந்த ஓமானத்தின் பொருள் அது அல்ல. நீங்கள் திறந்த மனதோடு மெல்ல அதை வாசிங்கனாலே உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். அதை பெருசாக விளக்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதுக்கு ஆண்டவரே அதை விளக்கி விட்டார். இப்போ இந்த முழு ஓமானத்திற்கும் பொருள் என்ன, எதை ஆண்டவர் சொல்ல வருகிறார், எந்த உண்மையை சொல்ல வருவதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறார். எப்பயுமே பொதுவாக நம்முடைய வியாக்கியான விதி எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, உதாரணத்தை ஆராய்வது இது சபைகளிலே காணப்படுகிற வியாக்கியான விதியாக மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் தீவிரமாக நீங்கள் அதை பரிசோதனை பண்ணி அதை ஆராய்ந்து புரிஞ்சுக்கிட்டா தான் உதாரணம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு
புரியும். அப்போ ஓமைகளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ல வராருங்கிறத ஆராய்ச்சி பார்க்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு தான் என்ன சொல்கிறாரு, ஓமையை சொல்லுகிறார். அப்போ ஓமையை ஆராய்வதற்கு முன்பாக என்ன இன்டென்ஷன், அவர் ஏன் இதை சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திக்கணும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் நல்ல மனிதர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் நல்ல மனிதர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த நிலப்பரப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நல்ல இருதயத்தோடு தேவ நோக்கத்தை சார்ந்து தேவனுக்காக இந்த பூமியில் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் எதிர்பாராத விதமாக தங்களுடைய செயல்களுக்கு முரண்பாடாக சில தீமைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த தீமையை அவர்கள் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத குறித்து சொல்லுவதற்குத்தான் இந்த ஓமானத்தை அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். ஐ ரிப்பீட், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை மறுபடியும் கேட்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தேவனுடைய மக்களை அல்லது தேவனுடைய மனிதனை தெய்வமே என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்கிறார். நம்ம பாடினோம் இல்லையா, நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியும் எண்ணினீரே, என் தலைமுடியும் எண்ணினீரே. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் வாழ்க்கையிலே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன தகவல்கள் கூட எனக்கு தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது, எனக்கு தெரியாமல் இருக்காது, அதை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ தேவனுடைய மக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய இயல்புக்கு மாறாக, தங்களுடைய வாழ்க்கைக்கு மாறாக தீமைகள் நடக்கும் பொழுது அதை எப்படி கையாளுவது, அந்த தீமையை குறித்து என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி. இதற்கு எந்த பேரடிம், அதாவது எதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, விதைக்கிற விவசாய உண்மையை என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். அப்போ இந்த ஓமானத்தில் 2 விதமான உண்மைகளை சொல்லுகிறார். இந்த ஓமானத்தில் எத்தனை விதமான உண்மையை சொல்கிறாரு, 2 விதமான ஓமையை சொல்லுகிறார். ஒன்று இன்டென்ஷன், அதாவது நோக்கத்தோடு விதைக்கிற பயிர்கள் விளைகிறது, நோக்கத்தோடு விதைக்கிற பயிர்கள் விளைகிறது. இன்னொன்று நோக்கமே இல்லாமல் எதிர்பாராத விதமாக தேவையே இல்லாமல் கலைகளும் என்ன பண்ணுது, சேர்ந்து வளர்கிறது. 2 விதமான வளர்ச்சியை குறித்தும் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். 2 விதமான வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறார். இதுதான் அந்த ஓமானம். இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கவனிங்க. 25 ஆண்டுகளிலிருந்து என்னுடைய 50 வயது வரைக்கும் 25 ஆண்டுகள் நான் எடுத்தெறிந்து பேசுகிற ஒரு நபராக, கோபப்படுகிற நபராக, முன்கோபியாக, சுயநலவாதியாக வாழ்ந்து வருகிறேன். எத்தனை ஆண்டு? 50 ஆண்டு, 55 ஆண்டுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்னை சுற்றி யார் இருக்க மாட்டாங்க. கட்டினது விதியேன்னு இருக்கும். அல்லது பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னா கணவனு என்ன பண்ணுவார், விதியேன்னு இருப்பாங்க. பிள்ளைகள் கூட அவங்கள்ட்ட டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. பிள்ளைகள் கூட என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ 25 ஆண்டு அந்த குறிப்பிட்ட பெண்ணோ அந்த குறிப்பிட்ட ஆணோ எதை விதைச்சிருக்காங்க, முன்கோபத்தை விதைத்திருக்கிறார்கள், உதாசீனத்தை விதைத்திருக்கிறார்கள். இதை அவங்க கடைசியில் அறுத்து தான் ஆகணும். அதில் என்ன கிடையாது, மாற்றம் நேரிடவே நேரிடாது. ஏன்னா நம் வாழ்க்கை அப்படி தான் இயங்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். அப்படி என்ன பண்ணாது, வராது. மலை சரிவில் 30 டிகிரி சரிவுங்கிறாங்க. அந்த சரிவில் மலையை குடைஞ்சி வீடு கட்டிக்கிட்டு அதை இயற்கை சீற்றம்னு சொல்லக்கூடாது, அதை இயற்கை அழிவுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம தப்பிச்சிக்கிறதுக்காக மொத்த குட்டும் வெளியே வந்துடும், மொத்த குட்டும் வெளியே வந்துடும். அதனால் என்ன காட்டணும், பரிதாபமாக காட்டணும், பரிதாபமாக காட்டி தொடர்ச்சியாக பரிதாபமாகவே வச்சுக்கணும். ஆனால் உண்மையை கண்டறிய போனோம்னா பெரிய சிக்கலாயிரும், பெரிய சிக்கலாயிரும். அப்போ நீர் இந்த கடலூர்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஏன் கடலூர்னு பேர் இருந்துச்சுன்னா, 5 மாவட்டங்களின் உபரி நீர், மழை நீர் அந்த கடல், அந்த பாதை வழியாக தான் கடலுக்கு போகும். கடலூரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் வெள்ள வடிகாலின் பாதையே இதுதான் கடலூர். அதனால தான் அது பேர் கடலூர். அங்கே போய் வீடு கட்டிக்கிட்டு
வெள்ளம் தண்ணிக்குள்ளே வருஷம் வருஷம் வெள்ளம் வரும். அங்கே வருஷம் வருஷம் வெள்ளம் வரும். அது இயற்கை சீற்றமா? கிடையாது. 25 ஆண்டு எனக்கு ஆகுது, என்னுடைய 50வது வயது வரைக்கும் சோம்பேறியாக நான் வாழ்வேன் என்று சொன்னால் நான் என்னத்தை தான் அறுவடை செய்யணும்? சோம்பேறியின் கரங்களோ கப்பம் கட்டும், வேதம் சொல்லுதா இல்லையா? சோம்பேறியினுடைய கரங்களோ என்ன பண்ணும்? கப்பம் கட்டும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அப்போ தூக்கத்தை 20 வருஷம் 25 வருஷம் தூக்கத்திலேயே கழிக்கிறேன். விளைவு என்ன? தரித்திரம். விளைவு என்ன? தரித்திரம். இப்போ இந்த லாபம் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு என்னத்தை கொண்டு வரும்? ஜோரா படிச்சிருக்கீங்களே. 25 வருஷம் நீங்கள் பிள்ளையை அது இஷ்டத்துக்கே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை பதக்கத்தோடு மெடலோடு உங்கள்கிட்ட வராது. எதை தான் கொண்டு வரும்? வெட்கத்தை தான் கொண்டு வரும். இது என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கே வெட்கத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பிரமாணங்கள் மாறாது. இந்த பிரமாணங்கள் என்ன பண்ணாது? மாறாது. இந்த பிரமாணத்தின் படிதான் தேவன் என்ன பண்ணுறாரு? வாழ்க்கையை இயக்குகிறார். 10வது மாடியிலேருந்து தவறுதலாக ஒருத்தன் கீழே விழுகிறான். நம்ம சாவானா மாட்டானா? அன்எக்ஸ்பெக்டடாக தெரியாமல் கீழே விழுறான், சாவான். 10வது மாடியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விடுறான், அவனும் சாவானா மாட்டானா? 10வது மாடியிலேருந்து ஒருத்தன் வில்ஃபுல்லாக நான் கீழே விழுந்து சாகணும் அப்படின்னு விழுகிறான், அவன் சாவானா மாட்டானா? 3 பேருடைய குறிக்கோளில் என்ன இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் கீழே என்ன பண்ணிடுறாங்க? குதிச்சிடுறாங்க. ஏன்னா லா ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு விசைக்கு என்ன தெரியாது. அவன் தெரியாமல் விழுந்தானா, யாராவது தள்ளி விட்டாங்களா, இல்லை தெரிஞ்சே தான் விழுறானா, அது அவனுக்கு லாவுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இப்போ இந்த முழு சராசரத்தையும் தேவன் எப்படி இயக்குகிறார்? எப்படி இயக்குகிறார்? பிரமாணத்தின் விதியின்படி. பிரமாணம் மாறாதது, அதுதான் விதி. மாறவே மாறாது. இப்போ 25 வயசில் நீங்கள் முற்கோபியாக வாழ்ந்து 50 வயசில் எனக்கு யாருமே இல்லை, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நடந்துருமா? நடந்துருமா? அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? அதுக்கு தீர்வாக மாறுவாரா? கண்டிப்பாக மாற மாட்டார். கண்டிப்பாக. அப்போ எதுக்கு தாங்க இந்த கடவுள் அப்படின்னா என்னென்னா, என்னுடைய விதைப்பை மாற்றுவார். நான் எப்படி விதைக்கணும், என் வாழ்க்கையில் நான் எதை விதைக்கணும், சரியாக எப்படி விதைப்பது, என் வாழ்க்கையிலே நேரத்தை எப்படி செலவிடுவது, என் வாழ்க்கையிலே அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது, என் வாழ்க்கையிலே போதனைகளை எப்படி சம்பாதிப்பது, என் வாழ்க்கையிலே முன்னுரிமைகள் என்ன, இப்படி விதைப்பதற்கு நம்மளை என்ன பண்ணுவார்? மாற்றுவாரே ஒழிய மனிதன் ஒன்றை விதைத்து விளைவுகளை மாற்றுவதற்கு தேவன் அல்ல. தேவன் இல்லை. அந்த பாவம் அந்த பரிதாபமாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் மழையே வரலங்க. ஆண்டவர் சோத்திரம், மழையை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தடுத்து போட்டு விட்டார். ரொம்ப நாள் நான் நம்பினேன். ஏன்னா அப்படி வந்தவன் தானே. ஆஹா, நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன கிடையாது, வீட்டுக்குள்ளே பூந்துட்டால் மழை என்ன பண்ணிடுச்சு? வந்துடுச்சு. கடவுள் எப்படி தான் இயங்குகிறார்? என்னை சுற்றியே இயங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மெல்ல ஆண்டவருடைய கிருபையினாலே ஓஹோ, கடவுளை நம்ம லோக்கலைஸ் பண்ணிட்டோம். கடவுளை நம்ம எப்படி பண்ணிட்டோம்? லோக்கலைஸ் பண்ணிட்டோம். அப்படியே சுருக்கிட்டோம். என்ன அளவுக்கு சுருக்கி விட்டேன், என்ன அளவுக்கு என்ன பண்ணிட்டேன்? சுருக்கிக்கிட்டேன். டெல்டா விவசாயிகள்லாம் மழை வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பானுங்க. மழை வராமல் 100கணக்கான பேர் சாவாங்க. இங்கே ஒருத்தர் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே போய் நுழையிறதுக்குள்ளே மழை என்ன பண்ணல, வரல. அப்போ கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவர் அப்படியே தான் இருக்கிறார். மனிதன் தன்னுடைய அறியாமையின் அடிப்படையிலே கடவுள் என்ன பண்ணுறான்? புரிந்து கொள்ளலாம். 2 விதத்தில் நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, என்னுடைய அறியாமையிலிருந்து புரிந்து கொள்வது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. என்னுடைய அறியாமையிலிருந்து கடவுளை புரிந்து கொள்வது. அப்போ எங்கே சிக்கல் உண்டாகும்? எனக்கு தான் அது பிரச்சனையாக முடியும். அடுத்தது யாராவது தப்பாக கடவுளை புரிஞ்சுக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளும் பொழுது தான் அந்த அறிவு தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வரும்? பயனை நம் வாழ்விலே கொண்டு வரும். அப்போது கடவுளை எப்படி பார்க்கக்கூடாது? தேவன் தம்மை தாமே பரியாசம் பண்ண ஒட்டார். வாசிருக்கீங்களா? நீங்கள் குறைந்தபட்சம் இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்மை தாமே என்ன பண்ண மாட்டார்? பரியாசம் பண்ண ஒட்டார். அதாவது தேவன் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். தேவன் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம்ட்டார். பாவத்தின் சம்பளம் சொல்லும் போதே தெரியும், இந்த மரணத்துக்கான விலையை யார் தான் கொடுக்கணும்?
என்னுடைய குமாரனை அனுப்பி நான் தான் கொடுக்கணும்னு தெரியும், சொல்லும் பொழுதே தெரியும். ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணல, அவர் பின்வாங்க மாட்டார். இதுவரைக்கும் தேவன் தம்முடைய பிரமாணத்திலிருந்து அவர் பின்வாங்கினதே இல்லை. ஒரே ஒரு முறை அப்படி செஞ்சிருந்தாலும் நம்ம அந்த தேவனை விசுவாசிக்க முடியாது. ஒரே ஒரு முறை அப்படி அவர் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த தேவனை என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. அதான் வசனம் சொல்கிறது, எவ்வளவேனும் பொய்யுரையாதவர், எவ்வளவேனும் சமரசம் இல்லாதவர், வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். இந்த சிருஷ்டி அவர் தான் டிசைன் பண்ணது, அதை அவரே மாற்றுவாரா? எப்படி மாற்ற முடியும்? அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு, அதை எப்படி மாற்றுவார்? அதை எப்படி மாற்றுவார்? அப்படி பண்ண மாட்டார். அதை என்ன பண்ண மாட்டார்? பண்ண மாட்டார். அப்போது நான் எதை விதைக்கிறேனோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்? அறுப்பேன். அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்? அறுப்பேன். இப்போ என்னுடைய விளைவுகளிலே பலன்களிலே தேவன் தலையிடுவாரான்னா கண்டிப்பாக அதை தலையிட மாட்டார். ஆனால் நான் எதை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? பாதிப்பாரே ஒழியே என் விளைவுகளிலே தேவன் என்ன பண்ண மாட்டார்? தலையிட மாட்டார். பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டார்? தலையிட மாட்டார். ஆனால் விளைவுகளை மட்டுப்படுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பாக மட்டுப்படுத்துவார். தாவீது பெரும் பாவத்தை செய்கிறான். அதன் விளைவு ஆண்டவர் சொல்கிறாரு, பெரும் பாதம் செஞ்சுட்டப்பா. உரியா அப்படிங்கிறவன் 27வது வரிசையிலே, என்னுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கும்னா அந்த பட்டியலில் வாசிங்கன்னா இருக்கும் 27 சம்திங். நீங்கள் இப்போ பார்த்துட்டு நீங்கள் தப்பாக சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, அதை உங்கள்கிட்டே விட்டுறேன். வாளேந்தி தாவீதை காக்கக்கூடிய மெய்க்காவலன், கடைநிலை காவலன் தான் யார்? உரியா. அவன் யாருங்க? உரியா. இப்போ என்ன பண்ணுறான்? அவனையே கொல்றான். தாவீது யாரை கொல்றாரு? உரியாவை கொல்லுகிறார். இப்போ விளைவு என்ன? இவனுடைய பாதுகாப்பை யாரே தகர்த்துட்டாரு? அவரே தகர்த்துட்டார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தி உன் தலை மேலே தொங்கும். கத்தி உன் தலை மேலே, உன் பாதுகாப்பை என்ன பண்ணிட்ட? ஒரு அற்ப பாவத்துக்காக உன் பாதுகாப்பை நீனே தகர்த்துட்ட. அப்போ கத்தி உன் தலை மேலே தொங்கும். அவன் மெய்க்காவலன். விளைவை சொல்கிறாரு. அப்போ காலில் செருப்பு இல்லாமல் தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி காட்டுக்குள்ளே ஓடுறார். தாவீதுக்கு நல்லா தெரியும், இதுக்கு இது விளைவு. இதை என்ன பண்ண முடியாது, இதிலேருந்து நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது. இதற்கு ஓமானமாக சொல்லப்பட்டதுன்னா, மனிதன் வேகாமல் நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. நாம் வெந்து போகாமல் நெருப்பை என்ன பண்ண முடியாது, மடியில் கட்டிக்க முடியாது. மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நான் அதற்கான விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ தாவீது நல்லா தெரியுது. அவன் உள்ளே ஓடும் பொழுது ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, ஐயோ இப்படி போகிறீங்களே, நாங்களும் உங்கள் கூட வரோம், காட்டுக்கு போகிறீங்களே. அப்போ தாவீது சொன்னது என்னென்னா, ஒருவேளை ஆண்டவர் எனக்கு மன்னித்து எனக்கு இறங்குவார் என்று சொன்னால் நான் மறுபடியும் எங்கே வருவேன்? த்ரோனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேவன் அந்த விளைவுகளை மட்டுப்படுத்தினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விளைவுகள் உண்டு. ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணலாம், விளைவுகளை மட்டுப்படுத்தலாமே ஒழிய விளைவுகள் நமக்கு உண்டு. நீங்கள் இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலே, நான் தான் சொல்கிறேன், இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுட்டா போதும். சுகரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன வச்சுருவாங்க? ஜிலேபி. இவங்க சொல்கிறது என்ன? சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சோத்திரம் பண்ணி ஜிலேபியை சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் ஏறாதா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் என்னது தான்? வசனம் தான். ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றதும் வசனம் தான். எதை சொல்கிறாங்க? நீங்கள் ஜிலேபி சாப்பிடுங்க, ஆனால் சுகர் ஏறாமல் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்த்துக்குவார். அதுக்கு தான் கர்த்தர். ஜிலேபி சாப்பிட்டா என்ன ஏறும்? சுகர் ஏறும். இப்போ சாப்பிட போகிறது சுகராலையா கர்த்தராலையா? சொல்லுங்கள். சுகர் வந்தவங்க கோச்சிக்காதீங்க, எனக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்குது. என் வியாதி ரொம்ப யூனிக், அதனால் உங்களுக்கு புரியாதுங்கனால சுகர்னு சொல்கிறேன். ஒத்துக்காது தான், ரைட்? அந்த விளைவுகளை மாற்றுவாரா? ஐயோ தினகரன் ரொம்ப நல்ல ஆளுங்க, இப்படி சின்ன வயசுலேயே போயிட்டாரு அப்படின்னு கடவுளை என்ன பண்ணுவாங்க? நோந்துக்குவாங்களே இவ்வளைய. ஆனால் தினகரன் என்ன சாப்பிட்டாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ரொம்ப அடிப்படையான உண்மைங்க. உங்களுடைய செயல்களுக்கு என்ன உண்டு?
விளைவுகள் உண்டு. உங்களுடைய செயல்களுக்கு என்ன உண்டு? விளைவுகள் உண்டு. தேவன் எதற்குன்னா என்னுடைய விதைப்பை மாற்றுவதற்கு, என்னுடைய மனப்பான்மையை மாற்றுவதற்கு, என்னுடைய பலனிலே விளைவிலே தலையிடுவதற்கு அல்ல. இது வரைக்கும் புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. ரைட். இப்போ பொதுவாக நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, என்னுடைய விளைவிலே தலையிடுங்க ஆண்டவரே. நான் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துருச்சுன்னா அதுதான் சாட்சி. அதுதான் என்னதுங்க? சாட்சி. அப்போ கீழே உட்காந்து யோசிப்பாங்க, கர்த்தர் பாரு அவருக்கு என்ன பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, நமக்கு ஏன் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பண்ண மாட்டேங்க. அதுக்கு பாஸ் ஒரு சாட்சி கொடுப்பாரு. அவர் கரெக்டாக கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்போ இப்படியே கடவுளை பற்றி தவறாக விதைச்சி யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் நீங்கள் அமர்ந்துருக்கலாம். ஒரு பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுவீங்க, அழைப்பீங்க. அந்த பிரமாணத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார், மாற்ற போகிறது அல்ல. அப்போது அந்த பிரமாணத்தை மாற்றுறது எப்படி மாற்றுறது? என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல, கோவப்படாமல் இருக்க முடியல, பிடிக்காமல் இருக்க முடியல, வாயாலேயே கெட்டான்லாம் பார்த்துருக்கீங்கள, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? வாயாலேயே கெட்டான், அப்படி வாய் மூடிட்டு என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. சிலர் பார்த்திங்கன்னா ஆசையாலேயே கெட்டு போனவங்க உண்டு, பேராசையாலேயே கெட்டான், அப்படி இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம கூட அப்படி இருக்கலாம், ஒருவேளை நான் கூட அப்படி இருக்கலாம். அப்போ என்ன தான் கடவுள் தீர்வு தருகிறாருன்னா, என்ன மாற்றுவார், என்ன மாற்றி எப்படி சரியாய் வாழ்வது, அதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போது இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் தீமையை விதைக்கும் பொழுது தீமை உண்டாகிறதுங்கிற சப்ஜெக்ட் இருக்குமே ஒழிய புதிய ஏற்பாட்டில் இருக்காது. காரணம், தேவனுடைய பிள்ளைகள் தீமையை விதைக்கும் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அப்படின்னு புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. சரி, ரைட். இப்போ வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ரைட். இப்போ புதிய ஏற்பாடு பேசும் பொழுது இது காமன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காமன். தீமை விதைக்கும் பொழுது என்ன நடக்கும், அங்கே தீமை நடக்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாடு ஒரே ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேசுது. தீமை விதைத்தால் தீமை நடக்கும்னு பேசலை, நன்மை விதைத்தால் என்ன நடக்கும், நன்மை நடக்கும். இப்போ சப்ஜெக்ட் வாங்க, எங்கே போவோம், மத்தேயு 13 வாங்க. இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ரைட். எனக்கு சமாதானமே இல்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணால் மாறாது. ரொம்ப பயமாக இருக்குது, அது ஜெபம் பண்ணாலாம் மாறாது. ஜெபம் பண்ணால் மாறாது. ரொம்ப சிம்பிள். வியாதி வருதுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை கவனிச்சு பாருங்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுங்கள், கவனிச்சு பாருங்கள். முட்டி வலின்னா நீங்கள் வெயிட்டை குறைக்காமல் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாது, அட்லீஸ்ட் ஜெபத்தையாவது மாறுங்க. முட்டி வலி சரியாகணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஜெபத்துக்கு பதிலாக, ஆண்டவரே நான் வெயிட்டை குறைக்கணும் ஆண்டவரே, வாயை கட்டணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு, ஐயா புரிஞ்சிருச்சு, பதில் உண்டு. டாக்டர் பாஸ்டிங் வந்தோன்னா உடனே ஜெபம் பண்ணுவார் இவர், முட்டி வலி நீங்குவதாக. வாரம் ஜெபம் பண்ணிட்டு எங்கே நீங்கிச்சு, எத்தனை மீட்டிங் போனாலும் நீங்காது. டாக்டர் தான் தெளிவாக சொல்கிறாங்க, வாயை கட்டுங்க, என்ன பண்ணுங்க. மினிமம் டாக்டர் சொன்னதை கேட்டாலே ஹெல்த் நல்லாயிருக்கும். மினிமம் வாத்தியாருங்க சொல்கிறத கேட்டாலே நல்லா படித்து முன்னுக்கு வந்துடலாம். இதுக்கு பெருசாக உங்களுக்கு ஆன்மீக உதவி தேவையில்லை. இதற்கு பெருசாக என்ன கிடையாது, ஆன்மீக உதவி தேவை கிடையாது. நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லி பாருங்கள், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்கன்னா சரியாக போயிடும். சரி, கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் எங்கே வந்துட்டேன், முன்னாடியே இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் சரி என்ன பிரமாணம் தான் இயங்குது. சிடுன்னு இருக்கிறவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சிடுன்னு இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டு பாருங்கள். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற,
அப்படிம்பாங்க. அதெல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வரணும், மாநாட்டுக்கு போகிற மாதிரி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணணும்? காசுக்கு கொடுத்து தான் கூப்பிட்டு வரணும். கவனிங்க, நிறைய பேருடைய சாவில் வந்து சிக்கன் மட்டன் போகிறதே அதுக்காக தான். உங்களை நீங்கள் சொல்கிறேன் கேளுங்க, இதெல்லாம் கற்றுக்குங்க. ரைட். இப்போ வாங்க மத்தேயு 13 வாங்க. இருபத்தி 4 வாசிக்கிறேன், கவனிங்க. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிதத்தில் கோடு போட்டுக்க வேண்டிய வசனம் வந்து நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து, கவனிங்க, நித்திரை பண்ணுகையில் கோடு போட்டுங்க, யார் வந்து விதைக்கிறா? சத்துரு வந்து கோதுமைக்குள், அதாவது நல்ல விளைவுகளுக்குள்ளாக களைகளை என்ன பண்ணான்? விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கோடு போட்டுங்க கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இதற்கு என்ன சொல்லலை? 28 இந்த பெந்தேகோஸ்தே உபதேசியார்கள் சொல்வது போல என்ன சொல்லலைன்னா, நீங்கள் தூங்குனனால தான் என்ன ஆயிடுச்சு, களைகள் வந்ததுன்னு சொல்லலை, அது சத்துரு செஞ்சான்பா. 48 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் தூங்காமல் ஜெபம் பண்ணுறீங்க, 49ஆம் மணி நேரம் நீங்கள் என்ன தான் பண்ணி தான் ஆகணும். நடைமுறைக்கு ஒவ்வாத எதையும் இந்த வேதம் சொல்வதே கிடையாது. நீங்கள் வெளிச்சிருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படிங்கிறது வேதபூர்வமானது அல்ல, வேதபூர்வமானது அல்ல. உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா பைபிளில் நிறையா இருக்குது. ஆண்டவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து கைது கொண்டு போனாங்க. வாசிக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டு போனாங்க? கைது கொண்டு போனாங்க. அப்போ ஜெபம் பண்ணக்கூடாதுங்களா? நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்லாததையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜெபம் பண்ணுவதனாலே பிரயோஜனம் இல்லையா? நான் அப்படி சொல்லவும் வரலை. சப்ஜெக்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கு அவன், சத்துரு அதை என்ன பண்ணான், செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் என்ன பண்ணுங்க. கவனிங்க, நான் விவசாயி கிடையாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த களை அப்படிங்கிறது வேர் வந்து இப்படி போகும், நம்முடைய 5 விரல் மாதிரி போகும் கீழே. இது போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கோதுமையுடைய வேரில் சுற்றிக்கும். கோதுமையுடைய வேரும் களையினுடைய வேரும் என்ன வேணும், சுற்றிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த களையை பிடுங்கும் பொழுது எதுவும் மேலே வரும், அவ்வளோ. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே விட்டுரு, இதை அப்படியே என்ன பண்ணு, விட்டுரு. நல்லதும் வளரட்டும், கெட்டதும் வளரட்டும். 30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது எங்கே கொண்டு போடணும், இப்போ முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை என்ன பண்ணுங்க, சுட்டரிக்கிறது, கட்டுகளாக என்ன பண்ணுங்க, கட்டுங்க. நம்ம அறுக்கும் பொழுது எதாக இருப்போம், கோதுமை. அதை தான் சொன்னேன், நம்ம அறுக்கும் பொழுது அறுப்போம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா, எதை பிடுங்க, களையை பிடுங்க வெளிக்க. களையை பிடுங்கி அதை சுட்டு எரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போகணும், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமையை சொல்லிட்டார். ஏறத்தாழ 8 விதமான ஓமைகளை இங்கே சொல்கிறார். இப்போ இந்த ஓமை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு யார் கஷ்டமாக இருக்குது, அதை போய் கேட்குறாங்க. அப்போ அந்த ஓமையை பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எங்கே வாங்க, 26 வாங்க, 36 வாங்க. கவனிங்க, வேதத்தை வேதமே விளக்கும். நீங்கள் வேதத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். வேதத்தை எது விளக்கும், வேதமே விளக்கும். அதை காண்பிச்சு கொடுக்கறது தான் ஊழியக்கான வேலை, வேதத்திற்கு விளக்கம் கொடுக்கறது அல்ல. 36 அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க, 12 பேர். மற்றவங்களாம் புரிஞ்சனால வீட்டுக்கு போயிட்டாங்களா? மற்றவங்களாம் நிறைய பேர்த்துக்கு ஊமையை சொல்கிறாரு. பெருங்கூட்டம் வந்தாச்சு, கேட்டாச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, அட்டன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். எங்கே போவோம் கிளம்பி? அது புரிஞ்சா என்ன, புரியாமல் சர்வீஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஒரு கூட்டம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பாடும் போயிட்டு வருவோம். இப்படி ஒரு பெருங்கூட்டம் இருக்கும், இப்படி ஒரு பெருங்கூட்டம்.
இப்போ 12 பேர் மட்டும் வந்து கேட்குறாங்க, அது கொஞ்சம் புரியலங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கவனிங்க, ஏன் தேவன் தன்னுடைய 2/3 பங்கு போதனையை தேவன் ஏன் மறைப்பொருளாகவே பேசினார் அப்படின்னா, அது புரியுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். புரியுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். கவனிங்க, சொல்றார் அப்ப 37, அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் யாரு? மனுஷகுமாரன். மனுஷகுமாரனா யாரு? ரைட். நிலம் இது உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப அந்த விதை அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது? கடவுளுடைய மக்களை, கடவுளுடைய மக்களை. கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். கலைகள் யாரு? பிசாசனுடைய பிள்ளைகள். பிசாசனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே நிலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இது இந்த வேதம் சொல்லுகிற உண்மை. வேதம் சொல்லுகிற உண்மை. சில பேர் வீடு கட்டிட்டு வாடகை விடுறதுக்கு நல்ல பிலீவராக இருந்தால் சொல்லுங்கள். எதுக்கு வீடு வாடகை விடுறது? அவன் வந்து வாடகை கொடுக்க மாட்டான். வாடகை சரியாக என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட கேட்டோம்னா, இது இவர் ஓவர் வாடகையாக சொல்கிறாருங்க. இப்போ என்ன அர்த்தம்? 2 பேருமே என்ன கிடையாது? நல்ல பிலீவர். நீங்கள் நல்ல பிலீவரை கண்டுபிடிக்கணும்னா எங்கே தான் போகணும்? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிலீவரை கொண்டு வந்து வாடகைக்கு வச்சிட்டோம்னா நீங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, ரைட். இங்கே வாங்க. நிலம் வந்து உலகம். நிலம் வந்து உலகம். 38, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைஞர் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு யாரு? சத்துரு யாரு? ஆமாம், மாமியார் மருமகள்லாம் கிடையாது. சத்துரு யாரு? ஓனர் கிடையாது. சத்துரு யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. சத்துரு யாரு? பிசாஸ். சத்துரு யாரு? பிசாஸ். அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யாரு? ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே. கவனிங்க, தீமையானவர்களுக்கு முடிவு எப்போ நடக்கும்? ஆமாம், தீமையானவர்களுடைய முடிவு எப்போ நடக்கும்னு கேட்குறேன். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். தீமையானவர்களுக்கு முடிவு எப்போ தான்? உலகத்தின் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க களத்திலே கோதுமை மணிகளோடு இருப்பார்கள். கோதுமை மணியோடு இருப்பார்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்போது இந்த ஓமையை விளக்கிட்டேன். இந்த ஓமை வந்து யாருக்கு சொல்லப்பட்டது? தேவனுடைய மக்களுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய மக்களுக்கு சொல்லப்பட்டது. எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதி, அதையும் எடுத்து சொல்லிட்டேன். விதைத்தால் என்ன உண்டு? அறுப்பு உண்டு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன பண்ணுவான்? அறுப்பான். இதை குறித்து தான் இந்த வேதம் பேசுகிறது. இறுதி வசனம் வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7, 8. மோசம் போகாதீருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அல்லது பிறரால் ஏமாற்றம் அடைய உங்களை விட்டுவிடாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன பண்ணுவான்? அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், அதாவது தன்னுடைய ஆசைகளுக்கென்று, தன்னுடைய லட்சியங்களுக்கென்று, தன்னுடைய விருப்பங்களுக்கென்று, தன்னுடைய திருப்திக்கென்று வாழ்கிறவன், அதாவது தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் எதை அழிப்பான்? அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்திற்குரியவர்களுக்கும் பிரமாணம் என்ன? பிரமாணம் என்ன? ஒன்று தான், ஒரே மாதிரி தான். பிரமாணம் என்ன? ஒரே மாதிரி தான். இப்போ தேவன் தலையிடுவார்னா எதில் தலையிடுவார்? விளைவிலையா செய்கையிலையா? தேவன் விளைவிலை தலையிட மாட்டார். தேவன் தலையிடுவார்னு சொல்லி சொன்னால் எதில் தலையிடுவார்? விதைப்பிலே தலையிடுவார். நீ எதை விதைக்கணும், நீ எதை விதைக்கணும். இப்போது இந்த ஓமானத்தில் இருக்கிற 2வது பொருளை நம்ம வர நாட்கள் என்ன பண்ணுவோம்? சிந்திப்போம். கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு தீர்வு காண்பது எப்படி? இதுதான் இந்த ஓமை சொல்லுகிற
இரண்டாம் நிலை கருத்து. இரண்டாம் நிலை கருத்து. இதை அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம்.